வே ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டிக்கு என்னென்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நிஃப்டியோட நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டன்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 24,428 நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அடுத்த ரெசிஸ்டண்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,489 அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ செகண்ட் ரெசிஸ்டன்ட் 24,526 இருக்கும். ஸோ தேர்டாக பார்த்தீங்கன்னா 24,586 ப்ரீவியஸாக வந்து நம்மளுக்கு ஸ்விங் ஹை ஓகேங்களா. ஸோ இது வந்து அடுத்ததாக ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு டவுன் ட்ரெண்ட் சென்டிமெண்ட்டுக்கான மேஜர் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 24,330 அப்படின்றது நாளைக்கு வந்து மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த மேஜர் சப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேவோட லோ தான் வந்து மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். நாளைக்கு இந்த டேவோட லோவை கட் பண்ணுதுன்ற பட்சத்துக்கு 24,300 அடுத்த சப்போர்ட்டு, இதுக்கும் கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 24,270 அடுத்த சப்போர்ட்டு. ஸோ அதுக்கும் கீழே வருதுன்னா 24,233 இதுதான் வந்து அடுத்ததாக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. ஸோ ஃபர்தராக வந்து இன்னமும் கீழே வருது அப்படின்னா அடுத்தடுத்த சப்போர்ட்டை வந்து நம்ம வந்து டெலகிராம் குரூப்பில் கொடுப்போம். ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து டவுன் ட்ரெண்ட் சென்டிமெண்ட் போணுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த சப்போர்ட்டு. ஒன்ஸ் வந்து கன்சல்டேஷன் நோ ட்ரேடிங் ஏரியாவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 24,330க்கும் 24,430க்கும் இன்பிட்வீனில் ஒரு 100 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நோ ட்ரேடிங் ஏரியாவாக கன்சல்டேஷன் ஜோனை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் ஜோனை வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். அது ஹைலி வால்டிலிட்டியாக இருக்கும், ப்ரீமியம் மீட்டிங் நடக்கும், எஸ்எல் ஹண்டிங் நடக்கும். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல ட்ராவல் ஆகிற பட்சத்தில் இல்லை ஓப்பன் ஆகிற பட்சத்தில் இந்த இடத்துல இந்த ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணுறது இன்ட்ராடேயில் பெஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்துருவோம். மேஜர் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 54,033 மேஜர் சப்போர்ட்டு. ஸோ இந்த 54,033 கீழே வருது அப்படின்னா ஒரு டவுன் சென்டிமெண்ட் வரும். அதாவது 53,906 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. செகண்ட் சப்போர்ட்டு 53,743, தேர்டாக பார்த்தீங்கன்னா 53,562 அப்படின்றது அடுத்த சப்போர்ட்டு. ஸோ நான் ஆல்ரெடி நேற்றே சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட வந்து பேங்க் நிஃப்டி தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணி ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகி முடிஞ்சாங்க இந்த இடத்துல. நான் அதிலே சொல்லியிருந்தேன் நேற்றே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ இன்றைக்கி கிளியராக வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அடுத்த டார்கெட்டை வந்து கொடுத்துட்டாங்க புட் சென்டிமெண்ட்டில் போயிட்டு ஓகேங்களா. ஸோ ஆனால் நிஃப்டி நேற்று பிரேக் அவுட்டே பண்ணல. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பாட்டத்தில் போட்ட இந்த ட்ரெண்ட் லைன் கிட்டத்தட்ட வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நான் ட்ரா பண்ணல. ஸோ இப்போ ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நேற்று நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி பிரேக் அவுட் பண்ணி இந்த இடத்துல நிற்கிது. ஸோ நாளைக்கு சொச்சம் வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஓகேங்களா. ஸோ பேங்க் நிஃப்டி இப்போ டார்கெட்டை முடிச்சிட்டாங்க புட் சென்டிமெண்ட்டில். ஓகே, இப்போ 54,500க்கு மேலே போகுது அப்படின்ற பட்சத்துக்கு ஒரு அப் சென்டிமெண்ட் ஓகேங்களா. ஸோ மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 54,500. இந்த 54,500 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 54,637 அடுத்த ரெசிஸ்டன்ட். அதையும் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 54,800 அடுத்த ரெசிஸ்டன்ட். தேர்ட் ரெசிஸ்டன்ட்டை பொறுத்தளவுக்கு 54,982 கிட்டத்தட்ட 55,000 இது வந்து அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அப் ட்ரெண்ட் ஆனிச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 54,500க்கும் 54,033க்கும் கிட்டத்தட்ட வந்து 470 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நோ ட்ரேடிங் ஏரியாவாக வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ட்ராவல் ஆகிற பட்சத்தில் கன்சல்டேஷன் ஜோனை வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல ட்ராவல் ஆகிற பட்சத்தில் கன்சல்டேஷன் ஜோன் அண்டு ப்ரீமியம் மெல்ட்டிங் எஸ்எல் ஹண்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பொறுத்தளவுக்கு ஓப்பன் ஆனாலும் சரி ட்ராவல் ஆனாலும் சரி இந்த இடத்துல மார்க்கெட் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா மேஜர் ரெசிஸ்டன்ட்னாலே 26,044 நாளைக்கு வந்து இன்ட்ராடேக்கான மேஜர் ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 26,085 இந்த 26,137, 26,194 அண்ட் 26,235 இதை வந்து ஃபர்தராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட். இந்த லெவல்லாம் நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ ஃபர்தராக பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு அடுத்த மேஜர் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 25,893 இதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 25,882 அடுத்து 25,800 அண்டு 25,743 இதெல்லாம் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கான சப்போர்ட்டு ஓகேங்களா. ஸோ உங்களுக்கே தெரியுதா ட்ரெண்ட் லைனை வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட சூப்பராக பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நம்மளோட அந்த லெவலில் போய் எப்படி கரெக்டாக வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு எப்படி நிற்கிது பாருங்கள். ஸோ நாளைக்கு வந்து ஃபர்தராக வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா 25,800க்கு கூட வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கான சப்போர்ட்டு. இப்போ கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 25,893க்கும் 26,044க்கும் இன்பிட்வீனில் இருக்கிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியாவை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ட்ராவல் ஆகிற பட்சத்தில் கன்சல்டேஷன் ஜோன் அண்டு
எஸ்எல் ஹண்டிங் நடக்கும், ப்ரீமியம் மெல்ட்டிங் நடக்கும், ஹைலி வால்டிலிட்டியாக இருக்கும். அதனால் வந்து இந்த இடத்துல இன்ட்ராடே பண்ணுறது வந்து பெஸ்ட்டு இல்லை. ஸோ அதனால் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? அதனால் வந்து நம்ம வந்து ப்ரீவியஸாக வந்து நம்ம வந்து வீடியோஸ்லாம் விட்டுருக்கோம். அது இன்ட்ராடேக்கான சூப்பர் ஸ்ட்ராட்டஜி ஒன்று நம்ம வந்து கிரியேட் பண்ணி வந்து வீடியோவாக பதிவிட்டுருக்கோம். ஸோ அந்த வீடியோவோட வந்து லிங்க் வீடியோவோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், நம்மளோட வீடியோஸ் லிஸ்ட்டில் வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, கம்பைன்டு இண்டிகேட்டர் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் கம்பைன்டு இண்டிகேட்டரோட கோடு வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இது வந்து லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. இல்லைனா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு லிங்க்குமே வந்து நான் சென்ட் பண்ணி விட்றேன். எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ரிலேட்டட் குரீஸோ இருந்தாலும். இன்னொரு சூப்பரான ஒரு ஆஃபர் இருக்குது. அதாவது நம்ம கோர்சஸ், ஃபுல் கோர்சஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பெய்ட் கோர்ஸும் இருக்குது, ஃப்ரீ கோர்ஸும் இருக்குது. ஸோ பெய்ட் பண்ண முடியாதவங்களுக்கு ஃப்ரீ கோர்சஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அக்சஸ் வந்து நம்ம வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கிற நம்பர்கள் வந்து நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த அக்சஸை வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட அக்கௌண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம் ஒரு ஐடியிலேயே. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நான் அலைஸ்புல்லில் வச்சுருக்கேன், ஜிரோதாவில் வச்சுருக்கேன், ஏஞ்சல் ஒனில் வச்சுருக்கேன் அப்படின்றவங்களுக்குலாம் கிடையாது. ஸோ எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை 10 அக்கௌண்ட்ஸ் வரலையும் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து உங்கள் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், உங்கள் வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் பேரில் கூட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த லிங்கை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ நம்பா.